வணக்க மக்களே, ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பாதாமே சாப்பிடலாமே, ஏன் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பாதாம் சாப்பிட்றதை விட ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றது உங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியம். ஊற வைத்த பாதாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்போட வெளிப்புற தோலை நீங்கள் நீக்கிட்டு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா அதோடைய சருமத்தில் ஒரு வித என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை உங்களுக்கு பாதிக்கும். ஸோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அதோடைய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கிறதால செரிமானம் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் இருக்கும். ஸோ பாதாமுடைய முழுமையான சத்துக்களும் உங்களுடைய உடல் அமைப்பு பெறப்படுவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10 to 15 பாதாம் பருப்பை ஊற வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்க வேண்டும். அப்படி சீரான முறையில் இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் அதிகரிக்கப்படும். ஸோ அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் குறைவதால தான் நமக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. ஸோ அதனால நம்ம ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். அதனால ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தப்படுவதால உங்களுக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ ரத்த சோகை போன்ற பிரச்சனையை நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்து சருமம் பொலிவு பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ இது இயற்கையாகவே உங்களுடைய தோலுக்கு அதிக பளபளப்பை தரும். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உங்களுடைய சருமம் பொலிவு பெற ஆரம்பிக்கும். உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது அதிக அளவு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிக அளவு ஆற்றலை நீங்க பெறுவீங்க. உடலுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய, அதாவது கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுது. பாதாம் பருப்புகள்ல, அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல உடலுக்கு தீங்கி விளையக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள்லாம் எதுவுமே கிடையாது. எனவே நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக குறைவு. ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை தாராளமாக சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை நீங்க குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார்சத்து, அதாவது ஃபைபர் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகமாக சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானது. இந்த பாதாம் பருப்புகள்ல, குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல உணவை சேமிக்க வைக்கக்கூடிய, அதாவது உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கு. இதை நீங்க அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது. தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைவது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்குது. மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் உங்களுக்கு பார்த்துக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இனிமே பட்னி கிடைக்கிறத விட்டுட்டு நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு அப்புறம் ஒரு சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க சாப்பிடும்போது உடல் எடை ஏறாம நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாள் நமக்கு இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முக சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். ஸோ இனி உங்களுக்கு முக சுருக்கங்கள் போகிறதுக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது. ஸோ எளிமையாகவே நீங்கள் முக சுருக்கங்களை 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றது மூலமாக நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு இந்த மக்னஸ், அதாவது முக சுருக்கங்களை மறைய வைக்கும்.
ஊற வைத்த பாதாம் பருப்பை கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நீங்கள் உங்களுடைய சருமத்தில், அதாவது முகத்தில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். அதே போல தான் அதான் பாதாம் எண்ணெய், ஊற வைத்த பாதாம் கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் உங்களுடைய சருமத்தில் மசாஜ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் உங்களுடைய ஊற வைத்த பாதாம் பருப்பை கரெக்டான முறையில் டயட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சருமம் வந்து பளபளப்பாக இருக்க ஆரம்பிக்கும், முக சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும், யங்கான தோட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய தோல் அமைப்பு மட்டும் யங்காக இருக்காது, உடல் அமைப்பில் சுறுசுறுப்புலையும் நீங்கள் யங்காக இருப்பீங்க. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை வராமல் தவிர்க்கிறதுல பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்கு. ஸோ இந்த அல்சைமர் சொல்லக்கூடிய மறதி நோய் வராமல் நீங்கள் தடுக்கணும்னா இப்போ இருந்த இளம் வயதிலிருந்தே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சரியான முறையில் சாப்பிட்டு பழகணும். முறையாக நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்றீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் லிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் இருக்கு. இது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யுது. இது புத்தி கூர்மைக்கும் உதவும். நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு, குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தினமும் 10லிருந்து 15 பாதாம் பருப்புகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக்கப்படும். கண்கள் சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் ஊற வைத்த பாதாம் பருப்பில் சரியான விகிதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நீங்கள் 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 58% அதில் கொழுப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் அது நல்ல கொழுப்பு அப்படின்றதால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடி போகக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்காங்க. சாதாரணமாக ஒரு 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்பில் தோராயமாக எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் கலோரிகள் 123 கிராம் இருக்குது, நார்சத்து 3.5 கிராம் இருக்கு, புரதம் 6 கிராம் இருக்கு, காப்ஸ் 2.5 கிராம் இருக்கு, கொழுப்பு ஃபேட்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு சத்து வந்து 14 கிராம் இருக்கு, 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ இருக்கு, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் இருக்கு. ஸோ இந்த சத்துக்கள்லாம் உங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு ஏன் பலருடைய விருப்பமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பல வகையான நன்மைகள் தான் அதுக்கு காரணம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இது சிறந்த தீர்வை தருது. தினமும் நீங்க 10லிருந்து 15 பாதாம் பருப்புகளில் ஊற வைத்துட்டு காலையில் இருந்து வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தொடங்கி உங்களுடைய வயது முதிர்வு பிரச்சனை வரை எல்லா விதமான நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாக விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்பில் கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்லாம் முடி சம்பந்தமான பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, பித்தப்பைக்கல் போன்ற பிரச்சனைகளை களைவதிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரியுது. ஸோ இந்த நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும், இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படணும் அப்படின்னா நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இரவே ஊற வச்சிருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோல் நீக்கிட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களை.